ஒரு வயதான ஒரு அம்மா தன்னுடைய வீட்டிலே படுத்து கிடக்கும் போது அந்த அந்த இரவுல வந்து ஒரு பெரிய நாகப்பாம்பு அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கு. அப்போ இவர்கள் வந்து ஒரு சின்ன குடிசை வீட்டில் கிடந்து அவர் தனியா இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு யாருமே இல்லை. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு போய் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பை அடிக்கக்கூடிய பலன் அவங்களுக்குள்ள இல்லை. உடனே ஆண்டவரத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன பண்றதுனே தெரியலையே, இந்த விஷ பூச்சியை நான் எப்படி கொல்றது? அவங்க அப்படி ஜோம் பண்ண அடுத்த சில நிமிடங்களிலே பார்ப்பீர்களே, ஆனா அதுவே போய் தெரியாம ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள தன்னுடைய தலையை விட்டு வெளியே வர முடியாம மாட்டி அங்கேயே திரும்பி 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 தன்னுடைய சரீரத்தை அடிச்சு அப்படியே செத்து விழுந்துருச்சு. அப்பதான் அவங்க வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களாமா. இந்த வீட்டுல நான் மட்டும் தனியா இல்ல, இந்த வீட்டுல ஏன் கூட தூதர்களோட கர்த்தர் இந்த வீட்டுல உலாவி கொண்டிருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் தனிமையாய் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கரத்தை பிடித்து சொல்கிறார், நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த தேவையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தனிமையானவள் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல. உன்னை தனியாக விடுவதற்கு நான் அப்படி உனக்கு செய்ய மாட்டேன், உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சோ முதல் ஆசீர்வாதம், நம்ம தனிமையா இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சமாவது சில காரியங்களை நீங்க என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா தனியா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுங்க. அப்பதான் நீங்க மனிதர்களோட இருக்கும்போது அவர்கள் உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நினைச்சு அவர்களை டிபெண்ட் பண்ணும்போது சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா தூர ஒதுக்கி தான் நிற்கிறார். அதான் நீங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க, நீங்க அமைதியா இருங்க. சில காரியங்களை நம்ம வந்து ஆட்களை வச்சு எல்லாம் செய்யவே முடியாது, ஆட்களை வச்சு பண்ணவே முடியாது. நம்ம எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா நம்ம தனிமையா இருக்கும் போது தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படியே கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நம்புகிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே